என்ன பார்த்தோம்? வேதங்கள் பத்தி இல்லையா? ஆஹ் நாங்க அந்த ஃபத்தஹா லம்மா கஸ்ரா அது வந்து அடையாளங்கள் அடையாளங்கள். பேசிக்ல. ஓ, ஓ அடையாளங்கள் அது. பார்த்தீங்க நீங்க. ரெடி ஆகிட்டு வந்தீங்க இன்ஷா அல்லாஹ். அப்படித்தானே? அடுத்த ஸ்டெப் நீ போகலாம். ஓ ஓ ஓ ஓகே, நல்லது. ஓண்டா நீங்க சொல்லி கொண்டு போனீங்க என்றால் சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஸ்டெப் நாங்கள் அன்றைக்கு பார்ப்போம் கிளாஸ்ல. உங்களுடைய ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா, மாறிக்குதா? ஆமா இருக்குது. இப்போ என்ன வந்திக்குது? ஆஹ் இந்த அந்த ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும் தான் வந்தீக்கு. ஓகே, உங்கள்கிட்ட சொல்லுங்க. பிஸ்மில்லா வரும். ஃபத்தஹ மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்தா சுக்குன். ஃபத்தஹ மத்து லம்ம மத்து ஃபத்தஹத்துன் கஸ்ர மத்து ஃபத்தஹத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்தா கஸ்ரத்தைன் கஸ்ர மத்து லம்ம மத்து சுக்குன். ஃபத்தஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். இன்ஷா அல்லாஹ் மிச்சம் நல்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நாங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். இன்றைக்கு நான் பார்க்க போகிற அடுத்த முக்கியமான சாப்டர் என்னென்றால், இப்போ நீங்க ஓத போற பாடம் வந்து சொற்களாகவோ எழுத்துக்களாகவோ இருக்க போறல. அப்படிதானே? ஓகே. ம்ஹும். எப்படி இருக்க போகுது? அல் குர்ஆனிய வசனங்களா இருக்க போகுது. சொற்கள் எழுத்துக்களா ஓ நாங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு சரி. அதுல ஓரளவு நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உங்களுக்கு அதுல பரிச்சயம் இருக்கிறதுங்கிறதால தான் நாங்க நேரடியா வசனங்கள் என்ற பகுதிக்கு வந்துக்கிறோம். அப்படித்தானே? சரி. ஓ எஸ். இப்போ இப்படி ஒரு கேள்வி எங்களுக்கு வரலாம். அதாவது எங்களுக்கு எழுத்துக்கள் தெரியுது, ஏதோ ஒரு வகையில் எழுத்துக்கள் பிழை இல்லாம இதான் இந்த எழுத்து என்று விளங்குது. அதே நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு சொற்களாகவும் உச்சரிக்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சொற்கள்ண்டா வேர்டா? எஸ், வேர்ட் 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 எங்களுக்கு தெரிஞ்ச லெட்டரை வச்சுக்கொண்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வேர்டா வச்சுக்கொண்டு நாங்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ற நேரம் அந்த பல வேர்டை சேர்த்து நாங்க ஒரு வேர்சஸா எடுத்து குர்ஆன் சிஸ்டத்துல சூறாவாக நாங்க ரிசைட் பண்ற ஸ்டெப்புக்கு நாங்க வந்தோம் என்றால் எங்களோட ஓதல் எந்த ஓதல் அக்செப்டபிள் அப்ரூவல் என்று ஸ்டைல் இருக்குதோ அந்த ஸ்டைல் எங்களோட ஓதல் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஆகிடுது. நல்லா விளக்கணும். எங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியும், வேர்ட் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை லெட்டர்ஸ் எடுத்துக்கொண்டு குர்ஆன் ஸ்டைலில் இருக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற சூறாக்களாக ஜுசூக்களாக பேஜா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகக்குள்ள வேர்ல்ட் வைட்ல எந்த ஓதல் அக்செப்டபிள் ஈக்குது, அப்ரூவலா ஈக்குது, ஓகே இதான் சரி என்று ஈக்கிற அந்த கரெக்டான அந்த ஓதலுக்கு எங்களோட ஓதல் வருது இல்லை. ஸோ நாங்கள் ம், ம். பார்க்குறோம் இதுக்கு இடையில ஒரு பகுதி ஒன்று பிளாங்க் ஆகிக்குது. எதுக்கு இடையில? லெட்டர்ஸ் வேர்ட்ஸுக்கும் குர்ஆன் ஸ்டைலில் போய் பேஜா ஓதுறதுக்கும் இடையில ஒரு பொண்ட் ஒன்று தேவை. ரெண்டுக்கும் இடையில ஒரு கெப் ஒன்று இருக்குது. அந்த கெப்பை ஃபில் பண்றது தான் உடனே சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட்? வேர்சஸா வசனங்களா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போற இந்த பகுதி. ஓகே, சரி. சரி. இதுல நீங்க வசனங்களாக ஓத போறீங்கங்கிறதால உங்களுக்கு வரப்போற அடுத்த ம்ஹும். இஷ்யூ, குழப்பம் என்ன அப்படி என்றால், எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு வசனத்தை ஓதி கொண்டு வருவோம். ஆனா எண்டிங் பிளேஸ்ல ஸ்டாப் பண்ற அந்த பிளேஸ்ல நாங்க யூசுவல் இல்லாத ஒரு ஸ்டைல்ல நாங்க நிப்பாட்டுவோம். வளமையா நிப்பாட்டுற ஓதி கொண்டு வர ஸ்டைல் இல்லாத வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் நாங்க நிப்பாட்டுவோம். இதை நீங்க அவதானிச்சிட்டீங்களா? குர்ஆனை ஓதுற நேரத்துல கஸ்ரத்துன்னு இருந்தா கஸ்ரத்தினுடைய அந்த ப்ரொனன்சியேஷனை நிப்பாட்ட மாட்டோம். லம்மத்து நீக்கணும், இல்ல. லம்மத்தினுடைய ஓ ஸ்டைலை நான் நிப்பாட்ட மாட்டோம். அப்ப இந்த இடத்துல என்ன நிப்பாட்டாம. செய்ய உங்களுக்கு குழப்பங்கள் வந்துக்குதா? புதிய வேர்சஸ் பரிச்சயம் இல்லாத அறிமுகம் இல்லாத வசனங்களை ஓதுற டைம்ல இந்த மாதிரி குழப்பங்கள் வந்துக்குதா? கன்ஃபியூஸ் வந்துக்குதா? இல்ல அப்படியா? இல்ல தெரியாதா? இல்ல. ஓத போல ஓத போல உங்களோட எனக்கு சவுண்ட் ஏதோ தெரியாது. பெக்ல பிரச்சனை உண்டிக்கிறா விளங்குது இல்ல சவுண்ட்? சரி. இப்ப இப்ப சரியா? இப்ப பேச சொல்லுங்க பாபு. இப்ப இப்ப நீங்க சொல்ற வந்து இப்ப நாங்க நார்மலா தின்னுன்றதுல நிப்பாட்டாம நாங்க இத்துண்டு அப்படி
அந்த குடுத்திக்கிற அந்த சைன் இது இல்லாம நாங்க நார்மலா நிப்பாட்டுற அதுதானே எஸ் சொல்றீங்க நீங்க? எஸ் அதான் கேட்குறேன். அதுல இந்த இடம் வந்தா இப்படிதான் நிப்பாட்டுவோம், இது வந்தா இப்படிதான் நிப்பாட்டும் என்ற அந்த ஸ்டைல உங்களுக்கு கன்வியூஸ். அப்படியான ப்ராப்பரான நாலேஜ் இல்ல. இப்ப நார்மலா நான் ஓதக்கொள்ள எனக்கு சொல்லி கொடுத்திக்கிற மாதிரி நான் ஓதுவேன். அது சரி, சம்டைம்ஸ் ஓகே. பிழையாவும் நீக்கலாம். நீக்கலாம். சரி, ஓகே, அதான் கேட்டேன். சரி, ஓகே. நாங்க உங்களுக்கு இன்றைக்கு அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் உங்களுக்கு தரோம். சரியா இன்ஷா அல்லாஹ். அதாவது வசனத்திட என் டாபிக் எப்படி வரும் என்றால், வசனத்திட எண்டிங்ல அல்லது ஸ்டாப் பண்ற இடத்துல பிளேஸ்ல வசனம் கொண்டு பெரிய வேர்சஸ் சீக்கிரம் லாங் வேர்சஸ் சீக்கிரம் ஒரு பேஜுக்கு ஒரு வேர்சஸ் சீக்குது. அப்ப முழுக்கையும் எங்களால ஒரு மூச்சியில டம் எடுத்துக்கொண்டு ஓதையலாம். அப்ப எங்கட மூச்சிட கெப்பாசிட்டிக்கு லெவலுக்கு ஏற்ற மெத்தட்ல நாங்க ஓதணும். அதை தாண்டி குர்ஆன் எங்கிட்ட ஓதுறத குர்ஆன் எங்களுக்கு பேர்ன் பண்ணி தடை செஞ்சு அப்படி ஓதப்படாது, அது பிள்ளை எங்க சொல்லி குர்ஆன். அப்ப எங்கட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற விதத்தில் நாங்க ஓதுற டைம் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ற, அப்படி ஸ்டாப் பண்ண அதுக்குரிய மெத்தட் என்ன, எப்படி நிப்பாட்டணுங்கிறதா இந்த சப்ஜெக்ட். இதுல மொத்தம் 3 சப்ஜெக்ட், இந்த 3 மெத்தட் இருக்குது. மூன்றுல ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் எங்கட ஸ்டாப்பிங் மெத்தட் ஈக்கணும், நாங்க ஸ்டாப் பண்ற மெத்தட் ஈக்கணும். சரியா? டெஸ்ட் என்னன்னு சொன்னா, நாங்க ஓதி கொண்டு போற அந்த வேர்சஸ்ல லாஸ்ட்ல ஸ்டாப் பண்ற பிளேஸ், லாஸ்ட்னு சொல்ற வேர்டை கவனமா விலகி கொள்ளணும். திருப்பியும் சொல்ல, ஸ்டாப் பண்ற பிளேஸ் அது வசனத்துல இடையிலே ஆயிக்கலாம், வசனத்துல எண்டிங் ஆயிக்கலாம். ஏதோ எந்த இடத்துல எங்களை மூச்சுற கெப்பாசிட்டி முடியுதோ அந்த இடத்துல நான் நிப்பாட்டுவோமே, அதான் பிளேஸ். அந்த இடத்துல லாஸ்டா எந்த எழுத்துல நாங்க எந்த லெட்டர்ல நாங்க நிப்பாட்டுறோமோ ஸ்டாப் பண்றோமோ அந்த லெட்டர்ல வந்து இருக்கக்கூடிய சிம்பிள் இது ரெண்டுல உண்டாயிக்கணும். சிம்பிள் இதெல்லாம் பத்தகத்து இல்லாட்டி பத்தகத்தி அப்படியா? திருப்பி சொல்லுங்க. பத்தகத்தோனே சாரி பத்தக மத்து இல்ல அல்லது பத்தகத்தை. Yes. ரெண்டுல ஒண்ணா ஃபதஹ் தைன் அல்லது பத்தக மத்து. ஃபதஹ் மத்தி. அல்லாட்டி இன்னொன்று வரலாம், அலிஃப் வரலாம். ஸ்டாப் பண்ற பிளேஸ்ல அதனால கவனமா இருக்கணும். கடைசியா வரக்கூடிய லெட்டராக அலிஃப் ஈக்கணும். அலிஃப் வரல அப்படின்னா ஃபதஹ் மத்து அல்லது ஃபதஹ் தைன் ஆயிக்கணும். அப்படி வருமாக இருந்தால் அந்த லாஸ்ட் லெட்டர் எந்த எழுத்து லாஸ்ட் லெட்டராக உச்சரிக்கப்படுதோ, எந்த லெட்டர் லாஸ்டாக ப்ரொனன்சியேஷன் பார்ட்ல இருக்குதோ அந்த லெட்டரை நாங்க 2 கவுண்டுக்கு லென்த் எடுத்து நாங்க ஓதணும். டிராப் எடுத்து ஓதணும், அதை நீட்டி ஓதணும். சரியா? 2 அளவு அல்லது 2 கவுண்ட் என்று சொல்றது ஜஸ்ட் 1 செகண்ட். நாங்க கடைசிக்கு அந்த நிப்பாற்ற இதையா நீங்க நான் எஸ், 2 நான் உங்களுக்கு கவுண்ட்டுக்கு இது உதாரணத்தை விளங்கப்படுத்துவேன். நீங்க அந்த 2 கவுண்ட்ங்கிறது 1 செகண்ட். 2 கவுண்ட் ஏன் சொல்றோம் என்றால் எங்களோட ஃபிங்கர் ஆன் அப் அண்ட் டவுன் மூடி திறக்கிற டைம், க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ற டைம் அளவு. இப்ப நாங்க உதாரணத்துக்கு வருவோம். இப்ப இதுல பாருங்க, டெஸ்ட் பண்ண என்ன விளங்குது? ورأيت الناس இல்ல இல்ல, நீங்க يدخلون في அதெல்லாம் دين அதெல்லாம் இப்ப ஓகே. இப்ப நான் லாஸ்ட் வேர்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அந்த வேர்டு தான். أفواجا ஏன் أفواجا. ஏன் ஜான் நீட்டணும்? ரீசன் என்ன? reason தெரியாது. ரீசன் தெரியாதா? எத்தனை விளங்கப்படுத்தி நான் இப்ப அப்படி சொல்லல, அது உங்களுக்கு இது ப்ரோ தெரியாதுன்னு சொல்லல. இல்ல அது நீட்டதுதான் கடைசிக்கு வந்து ஓகே கடைசி லெட்டர்ல வந்து அலிஃப். பத்தகத்தையும் இருக்கு. எஸ், லாஸ்ட் லெட்டருக்கு வந்து அப்ப சிம்பிள், லாஸ்டா வந்திருக்கிற சிம்பிள் ஃபத்ஹத்தைன் ஒன்று, அதுவும் சரி. லாஸ்டா வந்திருக்கிற லெட்டர் அலிஃப், ரெண்டுமே சரி. சரி. சோ நாங்க அந்த ஜிமே 2 கவுண்ட் நீட்டி நிப்பாடும். ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது எப்படி நிப்பாட்டணும், என்ன ரீசன்? எப்படி நிப்பாட்டணும், என்ன ரீசன்? நாலு ஏன்? அதுல கூட அலிஃப் வந்திருக்குது. ஓகே, தேர்ட் ஒன்ல என்ன ரீசன்? அதுல வந்து பத்தக மத்து வந்திருக்கு. எங்க வந்து அப்ப கடைசியில யா வந்திக்குது? ஆஹ் அப்ப ஆஹ் நான் என்ன சொன்னேன், லாஸ்ட்ல வந்திருக்கிற லெட்டரை பார்க்கணும், அலிஃப் வரல. ஸோ அது இந்த எழுத்து லெட்டர் நாங்கள் பார்க்க தேவையில்லை, லாஸ்டா வந்திருக்கிற சிம்பிளை பார்க்கணும், அது முக்கியம்.
ஓகே சரி. சரி, அப்ப இந்த இடத்துல நாங்க ஐன எனக்கு நிமிடம் கொஞ்சம் தூக்கம் இன்னும் ரூஜியா பேசுற தமிழ் கொஞ்சம் ஃபாஸ்ட் எனக்கு. விலங்கல. எனக்கு நான் எனக்கு நீங்க பேசுற தமிழ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் கூட. கொஞ்சம் அந்த ஸ்லோவா பேசினா சரி அப்படியா? கொஞ்சம் slow-ஆ. ஓ, இப்ப சரி, நான் நான் வந்து மிச்சம் அந்த எஃபர்ட் கொடுத்து தான் நம்மளோட தமிழ் கஷ்டம் விளங்கிக் ஓகே. கொள்றேன். நீ கட்டாயம் அதை எங்களுக்கு என்னன்னு அப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் ஸ்லோவா பேசினா ஓகே என்றால் நாங்கள் அதுக்கு ஏற்ற விதத்தில் ஸ்லோவா பேசுவோம். அது நோ இஷ்யூ. சரி. சரி, ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற கஷ்டமா இருந்த சப்ஜெக்ட் எது, அல்லது எல்லாம் ஓகேயா? இல்ல எனக்கு நீங்க சொன்னது விளங்குது. சம்டைம்ஸ் திடீர்னு நீங்க கேக்குற கேள்வி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் கேள்வி பண்றதுல விலங்கு இல்ல. கஷ்டம். ஓகே, அப்படி விலங்காட்டி ஓ, இப்ப நீங்க டைம் சொன்ன இல்லாம திருப்பி சொல்லுங்க. முழுமையா எனக்கு 100%. விஷயம் என்னன்னு எனக்கு விளங்கிச்சு. ம். பட் அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுமே எனக்கு விளங்கிக் கொள்ள கஷ்டம். பட் நீங்க என்ன மெயினா எக்ஸ்பிளைன் பண்ணினது எனக்கு விளங்கிக் கொள்ள. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு சப்ஜெக்ட் கிளியர் அப்படியா? ஓ, ஓ கிளியர். நான் இப்படி ஒரு ஒர்க் தந்தா இது ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒவ்வொன்றிலையும் பூண்டிக்கு தானே அலிஃப் வார கேன்செப்ட் உண்டிக்குது, ஃபத்ஹ மத்து வார கேன்செப்ட் உண்டிக்குது, ஃபத்ஹத்தைன் வார கேன்செப்ட் உண்டிக்கிற. இது மூன்று கேன்செப்ட் இருக்கிற. அண்டர்ஸ்டாண்ட் விளங்குதா? விளங்குது. இது மூண்டையும் டாக்கெட் பண்ணி குர்ஆன்ல நிப்பாற்ற இடத்துல பெய்துட்டு ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்துக்கு அலிஃபுக்கு ஒரு 10 இடம், ஃபத்ஹ் மத்து வார ஒரு 10 இடம், ஃபத்ஹ தைன் வார இன்னும் ஒரு 10 இடம் குர்ஆன்ல தேடி உங்களோட கன்ஃபர்மேஷனை கூட்டிக் கொள்ளையிலும். இதுல இப்படித்தான் நான் நிப்பாட்டணும், இந்த இடத்துல நான் இப்படித்தான் நிப்பாட்டணும், இதுதான் சரி, இது பிழை, இது இப்படி நிப்பாட்டுறது ராங், இது கரெக்ட், இப்படி நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணி கொள்ளையிலுமா உங்களுக்கு குர்ஆன்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஓ, ஓ விளங்கிக் கொள்ள. டேலும். அப்ப இந்த அந்த கான்செப்ட் இன்ஷால்லா நீங்க ஃபாலோ பண்ணுங்க குர்ஆன்ல. இது ஃபர்ஸ்ட் ஒர்க். சரி. ஓகே, சரி ரெண்டாவது இன்ஷா மெத்தட் நான் போவோம். செகண்ட் மெத்தட். ஓகே, செகண்ட் மெத்தட்ல மிச்ச சிம்பிள். இந்த எழுத்து வாருது என்ன லெட்டர் இது, இந்த லெட்டர் வாருது என்ன லெட்டர்? அல்லாஹ். தா. நீங்க தாண்டு சொன்னீங்க, ஓகே. அப்போ இப்படி வார லெட்டர் என்ன, இது என்ன லெட்டர்? தா. அது தா. என்ன டிஃபரண்ட்? டிஃபரண்ட் வந்து உச்சரிப்புலையும் டிஃபரண்ட் இல்ல அப்படித்தானே? தா. ஆ, ரெண்டுமே உச்சரிப்பு தானே, இல்ல. உச்சரிக்கிறதுல இல்ல எனக்கு ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரி. தெரிஞ்ச இல்ல எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு இல்ல. வித்தியாசம் இல்ல. ஓ, சரி, இதுல தா. உண்மையில சம்டைம்ஸ் இல்ல சம்டைம் அந்த ரெண்டாவது தா இப்ப நான் நினைக்கிறேன் ஆ இந்த இன்னொரு லெட்டரோட சேர்ந்து வரப்போல எழுதுறதா. அப்படி இல்லை. இந்த இந்த இப்ப தா அப்படி வரல, தனியே வரும். இப்ப உதாரணத்துக்கு தால் ஒன்று வந்துச்சு தண்டால், தாலை நாங்க போட்டோம் என்றால் தாலு பக்கத்துல தனியே தான் போடுவோம். அதான் இந்த தா. இந்த தா உதாரணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன தே வந்துக்குது, அந்த தேயோட சேர்ந்து வர நேரத்துல இந்த தே இப்படி 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 வரலாம். இதெல்லாம் என்ன டிஃபரண்ட்? ரெண்டாவது என்ன சொன்னீங்க? அதே ரெண்டு. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பா என்ற தோட ஓகே. இந்த தா சேர்ந்து வந்துச்சு தண்டால் பாவை எழுதிட்டு பாவோட ஜாயிண்ட் ஆகி வரும். ஆனா இந்த தா ஃபர்ஸ்ட் இருக்கிற தா தாலுக்கு பக்கத்துல வார நேரம் தனியே வரும். தாலோட சேர இயலாதே, ஜாயின் ஆக இயலாதே. அஹ், அதே மாதிரி ஒரு ஆஹ், ராவோட வார நேரம், ரா என்ற எழுத்து வார நேரம் அது பக்கத்தில் தனிச்சு வரும். ஜாவோட வார நேரம் பக்கத்துல தனியே வரும். இப்ப விளங்குதா? ஓ, விளங்குது. ஓகே, அப்ப இந்த இரண்டும் ஒன்று தான். சரி, இப்போ உங்களோட விஷயத்துக்கு வருவோம். உண்மையில ஏன் எங்களுக்கு அந்த டிஃபரண்ட் தேவை, அந்த அந்த வித்தியாசம் ஏன் தேவை என்றால் ப்ரொனன்சியேஷன்ல நோ டவுட் ரெண்டுமே சேம் ப்ரொனன்சியேஷன் தான். ஓகே, அதுல டவுட் இல்லை. ஆனால் பட் எங்களுக்கு இஷ்யூ இருக்கிற எங்க என்றால் இந்த பாடத்துல தேவை. நான் படிச்சு கொண்டிருக்கிறோமே, அதாவது எங்க என்ன பாடம் டாபிக் என்ன படிக்கிறோம் சொல்லுங்க பாபு. நாங்க கடைசிக்கு
அந்த நிப்பாட்டக்குள்ள ஓகே, நிப்பாட்ட கொள்ள உள்ள கேன்சர் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதான் முக்கியம். உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லை சிஸ்டர். உங்களோட ஹேண்ட் ஃப்ரீயா அடிச்சுக்கிறீங்க. இருங்க நான் கலெக்டர். அது உங்களோட ரெக்கார்டிங்க்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். விளங்குதா? ஓகே, இப்போ விளங்குற. நீங்க பேசுறது ஓகே. ரெக்கார்ட்ல கிளியர் இல்லைன்றால் உங்களுக்கு ரெண்டு சைட்ல லோஸ்ட் ஆகும். ஒன்று கிளாஸும் லோஸ்ட், நீங்க சம்டைம் பிழையா சொல்லிப்பீங்க, நாங்க சரியா விளங்கிக்க மாட்டோம், அண்டர்ஸ்டாண்டிங்ல பை மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு ரெக்கார்டிங்லையும் அவங்களுக்கு உங்களை எஃபர்ட் பண்ணும், தாக்கம் செலுத்தும். ஓகே, இப்போ வரும். இப்போ நாங்க பார்க்குற இந்த பாடத்துக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு ரொம்ப முக்கியம். சரியா? எனவே நாங்க இத மிச்சம் அலட்டி கொள்ள தேவையில்லை. மிச்சமே நாங்க பெரிய சப்ஜெக்டா தூக்கி கொள்ள தேவையில்லை. பட் டிஃபரெண்டா விளங்கிக் கொள்வோம். இந்த தாக்கு நாங்க மிச்சம் சிம்பிளா சொல்றேன்டால், திருப்பியும் சொல்றேன், இந்த பெயர் முக்கியம் இல்லை, பட் டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த தாக்கு நாங்க நான் வட்டம் போட்டிக்கிறேனே மேல, ஓ ஓ இந்த தாக்கு செல்ற அப்படின்னா கிச்சன்ல குக்கிங் பண்ற அந்த சட்டி மாநிலைக்கிற அந்த ஸ்டைல் ஒண்டிக்கிறேன் இந்த இந்த டிசைனுக்கு. அப்ப அதனால ஆ இதுக்கு குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல செல்ற பேர் சட்டி தான் சொல்லுவாங்க. சட்டிலே டிசைன்ல இருக்கிறதாலயா சட்டி ஆஹா தா. நான் திருப்பியும் ஆஹா சொல்றேன், இந்த பெயர் எங்களுக்கு நோ கேயா, பட் டிஃபரெண்ட் முக்கியம். ஏன் இந்த தாக்கு சொல்லி இந்த தாக்கு சொல்லுவாங்க எப்படி என்றால், அந்த காலத்துல எங்கட பழைய காலத்துல அப்பா அம்மா அந்த சின்ன காலத்துல வந்து இந்த குண்டு டை ஸ்டைல்ல குண்டு தான்னு சொல்லுவாங்க. குண்டு டை ஸ்டைல் இருக்கிறதால அது குண்டு தான்னு சொல்லுவாங்க. இப்ப வித்தியாசம் விளங்கினா நான் ம் ஏன் பெயருக்குள்ள வித்தியாசத்தை பின்னி ஆ வழங்கப்படுத்துவேன். ஏன் இந்த பெயர் வித்தியாசம் இ- என்றதை பின்னாடி சொல்லி தருவேன். சரி, இப்ப வித்தியாசத்துக்கு இந்த தியரிக்கு வருவோம். இங்க என்ன சொல்றோம் ம் என்றால், இந்த தா வந்துச்சு, எந்த தா வந்துச்சு என்றால் அது கவனமாயிக்கணும். எந்த தா? ம் குண்டுதா. குண்டுத்தா. குண்டுத்தா வந்துச்சு என்றால் நாங்க அதை பெரிய ஹாவாக ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த இடத்துக்கு பெரிய ஹாவை ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணி அதுக்கு ஆஹா பூனை வச்சு நிப்பாட்டணும். ஆ இப்ப நான் எக்ஸாம்பிள்ஸ்ல கேட்கிறேன், விளங்கப்படுத்துங்க பாப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். என்ன செய்யணும், எப்படி நிப்பாட்டணும்? மூகதா. வெரி குட். ரெண்டாவது. சரியா? அலைஹிம் மூசதா ஓகே, நம்பர் டூ. ஃபி அமதின் முமத்ததா. ஓகே, நம்பர் த்ரீ. சரி சரி. நம்பர் த்ரீ. த்ரீ ஃபி அமதின் முமத்ததா. என்ன செய்றீங்க, என்ன செஞ்சீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். ஆ அங்கனைக்கு இப்ப அந்த தா வந்ததுனால ஓகே. அந்த தாவால அந்த குண்டு தா அதால அந்த வேர்ஸ் வந்து எண்ட் ஆவினதுனால ம். அது நாங்க தாவா இல்லாம ஹாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணி சுக்குனால ஸ்டாப் பண்றோம். ட்ராப் பண்ணணும். ஓகே, அப்ப தாவை விட்டு போட்டணுமா இல்லாமல் ஆக்கிடணும், அது முக்கியம். தாவை வச்சுக்கொண்டு ம். செல்லப்படாது. நிறைய பேர் இப்படி ஓதுற, நான் இந்த சப்ஜெக்ட் ம். சட்டத்தோட அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பாக்குற, மூக்கோ தத்து மூக்கோ தத்து ரெண்டு தூவன் சேர்த்து கொண்டு போற, அப்படி அல்ல. ம். அந்த குண்டு தாக்கு ரீப்ளேஸ் பண்ணிடணும், தூ எடுத்து போட்டணும். சரி இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்பர் த்ரீ. நம்பர் த்ரீ, ஃபர்ஸ்ட் மெத்தடும் செகண்ட் மெத்தடும் இல்லாம அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சிச்சுவேஷனிலும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஒர்க், லாஸ்ட் லெட்டருக்கு சுக்குன வைக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? ம்ஹும். விளங்கினா இல்லையா? நான் ஃபர்ஸ்டான ஸ்டெப்பும் இல்லாம செகண்டான அந்த செகண்ட் கன்செப்டும் ஸ்டெப்பும் இல்ல. இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னன்னு சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ண்டா அலிஃப் வாரது, நான் வந்து ஃபதஹ் மது வாரது, ஃபதஹ்தைன் வாரது. பதாதைன். ஓ நம்பர் டூ ஸ்டெப் என்ன, குண்டுதா வாரது. இந்த நாலும் வராம தாவாறு வேற எது வந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே வேலை. என்ன வேலை? சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். லாஸ்ட் லெட்டருக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறது, அது முக்கியம். நிப்பாட்டணும். சரி, இப்ப நான் இதுல வேற ஒன்றும் கேட்கல, லாஸ்ட்டுக்கு வாங்க. இப்ப இப்ப வேலை நான் ஏன் ரெண்டு ஆ தாக்கு மடியில் டிஃபரெண்ட் தேவைன்னு சொல்லி. ஓ ஓ ஓ ஓ ஓ சரி, இப்ப ரெண்டாவது சுக்கூன் வச்சா எப்படி நிப்பாட்டணும்? ஃபீல் பியஸ்பாபில் ஃபீல் ஓகே, ஃபீல். நம்பர் ஒன். அன்னமாலஹு அஹ்ல அஹ்லதா
வெரி குட். அது அஹ்லதா. வெரி அகலத் குட். சொல்லுங்க, கேளுங்க. ஆ அகலதா. எஸ், ரீஹாக்கு ஆ சுக்குன். அங்கனைக்கு சரி. அப்ப அங்கனைக்கு வந்து எங்கட அப்ப இன்னைக்கு ஹாத்தானே வந்தீக்கி. அப்ப தாவ அப்ப அது மாத்தி, இந்த அகலதா அப்படியா? அகலதா எஸ். நிப்பாட்டணும். இல்ல தாவமா அது அதான் சொல்றேன். நல்ல நல்லா விளக்கு. நம்ம அகலதா நீ தான் மாத்தணும். தா வந்தா தான் ஹாவ மாத்தணும். ஹா வந்தா ஓ திருப்பி ஓ தாக்கு மாத்தப்படாது. பிள்ளது. மாத்து. ஓஹோ. சரி. சரி, ஓகே. இன்னொரு டவுட் ஒன்று கேட்கிறேன். உதாரணத்துக்கு நீங்க வசனத்தை ஓதி கொண்டு வாரீங்க. இந்த வசனம் நல்லா கேட்டுக்கணும். இதோட முடியுது எண்டிங். ம்ஹும். அப்படி என்றால் இந்த இடத்துல எப்படி நிப்பாற்ற? يحسب أن مال ஆமென். எந்த ஃபர்ஸ்ட் أن ஆப்ஷன்ல مال போடுறதா, செகண்ட் மெத்தட்ல போடுறதா, தேர்ட் மெத்தட்ல போடுறதா? தேர்ட் தேர்ட். செகண்ட் வராது ஆனா செகண்ட் வராது, தேர்ட். தேர்ட் தான் வருது. வெரி குட். தேர்ட்ல எப்படி போடணும்? அப்ப அன்ன மாலா மால. எதுண்டா வரும்? எஸ், மால. மால. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட்? மாலா. ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த வசனம் லாஸ்ட்ல இவ்வளவும் இல்ல, இதுல ஸ்டாப் பண்ண போறீங்க. எப்படி ஸ்டாப் பண்ற? கடைசி லாஸ்ட் கொஸ்டினா? فليعبدوا فليعبدوا இது எஸ். தானே. எஸ், அது நீட்டி ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். கான்செப்ட் மாதிரி அலிஃப் அலிஃப் எஸ், ஈக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அலிஃப் அலிஃப் வந்திருக்கிறது. அந்த சோ இந்த தால் முதல்னால நீட்டுப்படும். ஃபல்யஅ்புது. இது ம். ஹைரன். விளங்கின விஷயம் என்ன? கிளியர் தானே? இன்ஷா அல்லாஹ். ஓகே. குர்ஆனை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கான்செப்டை நீங்க ப்ராக்டிக்கலி பாருங்க. என்ன சரி இஷ்யூ வைக்கும் என்றால் என்ன சூறால எத்தனையாவது வசனத்துல இஷ்யூ வருது என்கிறத எடுத்துட்டு வாங்கோ. நாங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி